நீங்கள் இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்வீர்களா அல்லது மனுஷகுமார் என்று சொல்வீர்களா? வேதத்தில் யார் யார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியுமா? கவனிங்கள். சீசர்கள் அவரோட கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் அவரை தேவகுமாரன் என்று அழைத்தார்கள். இந்த தேவகுமாரன் என்று அழைத்தவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? மரித்தோர்கள் இவரை தேவகுமார் என்று விசுவாசித்தால் அவர்களை நான் எழுப்புவேன் என்று வேதத்தில் தெளிவாக யோவான் புத்தகத்தில், அதாவது 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் எழுப்பி இருக்க வேண்டுமே, அப்பொழுது தானே விசுவாசம் நமக்கு பிறக்கும். அப்படி என்றால் தேவகுமாரன் சொன்னவர்கள் அத்தனை பேரும் எழுந்தார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்கள். முதலாவது, யார் அவரை தேவகுமாரன் என்று சொன்னார்கள்? சற்று கவனித்து பாருங்கள். அவரை சொன்னவர்கள் யார்? சீசர்களும் அவரோட கூட இருந்த ஜனங்களும் தான். அப்படி இருக்கும் பொழுது லாசரும் அவரோட கூட இருந்த ஒரு மனிதன் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் இல்லாத நேரத்தில் அவன் மரித்து போகிறான். மரித்து போன பின்பு எல்லாரும் மரித்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனோ தேவகுமார் என்று விசுவாசித்தவன். அதனாலே அந்த விசுவாசத்தின்படி தேவன் இயேசுநாதர் அங்கே இருந்து வந்து அவனை லாசரு வெளியே வா என்று அழைத்தார். இது எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் ஐயா? தேவகுமாரன் என்று அந்த நாட்களிலே விசுவாசித்த ஜனத்திலே ஒருவரை எல்லாருடைய கண் முன்பாகவே எழுப்பி நிறுத்தி காண்பித்தார். இரண்டாவது, அநேகத்தை நான் சொல்ல முடியும். இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைய போடும் பொழுது அவர் ஜீவனை விட்டார். ஜீவனை வெட்ட பின்பு யாரெல்லாம் குழியில் மரித்திருந்தார்களோ, யாரெல்லாம் அதாவது அவர் வரும் காலம் வரைக்கும் மரித்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் உயிரோடு எழுந்து, அதாவது பரிசுத்த நகரத்தை எல்லார் பார்வைப்பட சுற்றி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஐயா. அப்படி என்றால் அந்த நாட்களிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் அவரை தேவகுமார் என்று சொல்வீர்களா அல்லது மனுஷகுமார் என்று சொல்வீர்களா? மனுஷகுமாருக்கும் தேவகுமாருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? அடுத்த செய்தியை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம்.